மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே உள்ள 90 கிலோமீட்டர் இடையிலான சாலை குறுகிய சாலையாக இருப்பதன் காரணமாக அடிக்கடி விபத்துகள் நடந்து வருவதை கருத்தில் கொண்ட மத்திய சாலை மேம்பாட்டு நிறுவனம் தற்போது 4 வழிச்சாலையாக விரிவாக்கும் பணிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் கடம்பாடியில் ஈசிஆர் சாலையை கடந்துதான் இடுகாடு பகுதிக்கு செல்ல வேண்டும். இதனால் இங்குள்ள சாலையை கடந்து இடுகாட்டிற்கு செல்வதை தவிர்த்து சுரங்கப்பாதை வழியாக செல்ல வசதியாக 9 அடி குறுகிய உயரத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 9 அடி உயரத்தில் அமைக்கப்படுவதை 12 அடியாக உயர்த்தி சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்று 12 அடி உயரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் வகையில் இரும்பு குழாய்களால் சாரம் அமைக்கும் பணிகளை மாற்றி அமைத்து மக்களின் கோரிக்கையை அதிகாரிகள் நிறைவேற்றியுள்ளனர். சாலை மேம்பாட்டு நிறுவனத்தால் இதை விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கடம்பாடி ஊராட்சியில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை மற்றும் விவசாய நிலத்திற்கு அந்த வாழையை சுரங்கப்பாதை வழியாகத்தான் வர வேண்டும். அந்த சுரங்கப்பாதையை வெறும் 9 அடி மட்டத்தில் சுரங்கப்பாதை போடப்பட்டது. அந்த சுரங்கப்பாதையை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால், கடம்பாடி கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் உடனடியாக அரசு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் சுடுகாட்டுக்கு செல்லுகின்ற பாதையை சுரங்கப்பாதையை 9 அடியிலிருந்து 12 அடியாக உயர்த்தி தர தீர்வு காணப்பட்டது. அதன்படி இன்றைய தேதியில் 9 அடியாக 12 அடியை உயர்த்துவதற்கு வேலை நடைபெறுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக நிர்வாகி குஷ்பு கைது செய்யப்பட்டு மதுரை சிம்மக்கல் பகுதியில் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் 6 மணி நேரத்திற்கு பின்பு விடுவிக்கப்பட்டு வெளியே வந்தார். திண்டுக்கல்லில் நகைக்கடை அதிபருக்கு சொந்தமான 3 நகைக்கடைகள் மற்றும் ஒரே பகுதியில் உள்ள 2 வீடுகளில் 4 மணி நேரத்துக்கு மேலாக 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். நகைக்கடையின் மூலம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜுவல்லரி மார்ட் கடைகள் மற்றும் வீடுகளில் வருமான வரித்துறையினரின் சோதனை 2வது நாளாக தற்போதும் நீடித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர்கள் சங்கத்தினர் மாலை நேர மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் 490 பேரூராட்சிகள் 700ஆக உயர்த்தப்படும் என அறிவித்துவிட்டு நடைமுறையில் பேரூராட்சிகளின் எண்ணிக்கையை குறைத்து வரும் தமிழக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த அறிவிப்பை அறிவித்தார்கள். அதை நாங்கள் வரவேற்றோம், மகிழ்ச்சியோடு அதை நாங்கள் வரவேற்றோம். ஆனால் இன்னும் அந்த 700 பேரூராட்சிகள் நடைமுறைப்படுத்தவில்லை. மாறாக 490 இருக்கின்ற பேரூராட்சிகள் குறைக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று தரம் வாய்ந்த கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியாக மாற்ற வேண்டும், பேரூராட்சியாக உயர்த்த வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாடு இருந்தாலும் இந்த மாவட்ட நிர்வாகம் அதற்கு எந்த முழு ஒத்துழைப்பும் நல்கவில்லை, செயல்படுத்தவில்லை. ஆகையால் இந்த பேரூராட்சிகள் குறைக்கப்படுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதையும் கண்வைத்து தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர் சங்கம் சார்பாக இந்த மனித சங்கிலி போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஞ்சா அடுத்த தென் கடப்பந்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர் மதிய உணவு இடைவேளையின் போது பள்ளி வளாக சுற்றுச்சுவர் அருகே விளையாடியுள்ளார். அப்போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து வருவாய் கோட்டாட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள காகிதம் இல்லத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தடுத்தல் குறித்து தன்னார்வலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி நடைபெற்றது. போதை ஒழிப்பு குறித்து நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்களையும் ஆட்சியர் வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் கல்லூரி முன் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டி வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனைச் சாவடியில் போலீசார் நிறுத்த முற்பட்டபோது நிற்காமல் வந்ததால் காவல்துறையினர் ஆட்டோவை துரத்தி சென்று பிடித்து சோதனை செய்தனர். பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கல்லூரி முன்பாக போலீசார் ஆட்டோவை துரத்தி சென்று பிடித்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
பெரம்பலூர் வடக்குமாதேவி சாலை ராயல் நகரில் வசித்து வரும் தீனதயாளன் என்பவரின் வீட்டில் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து பீரோவிலிருந்து சுமார் 9 சவரன் நகைகள் மற்றும் 60,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் பிரிவு மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வண்ணம் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல மேம்பாட்டு மையம் சார்பில் ஆண்டுதோறும் அறிஞர் அண்ணா நினைவு மிதிவண்டி போட்டி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அண்ணா நினைவு மிதிவண்டி போட்டி வையாவூர் பகுதியில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கருணை இல்லம் என்ற ஆதரவற்றோர் விடுதி அருகே கடும் குளிரில் 2 பெண் குழந்தைகளை அக்குழந்தைகளின் தாய் விட்டுச் சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடும் குளிரில் 2 பெண் குழந்தைகளை விட்டுச் சென்ற தாயின் செயல் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இயக்குநரும் தாவிக தலைவர் விஜயின் தந்தையுமான S.A. சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் போராட்டம் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நல்ல விஷயத்திற்கு நல்லவங்க போராட்டம் நடத்துகின்றனர் எனவும், விஜய் ஆளுநரை சந்தித்து குறித்து கேட்டதற்கு விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார், அதனால் அவர் கவர்னரை சந்தித்துதான் ஆக வேண்டும் என பேட்டியளித்துள்ளார். நல்ல விஷயத்துக்கு நல்லவங்க போராடுறாங்க, அவ்வளவுதான். விஜய் சார் வந்து நம்ம ஆளுநரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஆளுநரை சந்திச்சிருக்காரு விஜய் சார். முதல் முறையா ஒரு சந்திப்பு, இந்த சந்திப்பு ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரு. அதனால இதெல்லாம் செய்தானே, அதனால நல்ல விஷயம் தானே. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகத்தில் மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பாமக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக போன்ற பல்வேறு கட்சியில் இருந்து விலகி தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து திமுகவில் இணைந்தவர்களை மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் சால்வை அணிவித்து வரவேற்றார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே உள்ள எடக்காடு அரையட்டி பகுதியில் சிறுத்தை தாக்கி சதீஷ் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினரை கண்டித்து இறந்தவரின் உறவினர்கள் சதீஷின் உடலை எடுத்துச் செல்ல வழி விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் சோழ வித்யாபுரம் ஊராட்சியில் ஓம் சக்தி தொண்டு நிறுவனம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக சுமார் 100 மகளிருக்கு இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி தமிழ்ச்செல்வன் தலைமை வகித்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஸ்ரீ அரசமர மணிகண்ட சுவாமி கோயிலில் 49ஆம் ஆண்டு உற்சவ விழா மற்றும் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் 108 விளக்குகள் வைத்து சிறுமிகள் மற்றும் பெண்கள் பல்வேறு வேண்டுதல்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காடையூர் அருகே உள்ள கோவிலை தனியார் தோட்டத்தின் உரிமையாளர் பூட்டி வைத்து பொதுமக்களை அனுமதிப்பதில்லை எனவும், மேலும் இதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் உடந்தையாக செயல்படுவதாக கூறி காங்கேயம் பேருந்து நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நியாயம் கேட்டு முறையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதிகளில் 300 ஏக்கர் அளவிலான செங்கரும்புகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கரும்புகள் அனைத்தும் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரசு கரும்புகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோயிலில் மார்கழி மாத தேர் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இதில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நேற்று காலை 8 மணி முதல் தொடர்ந்து தற்போது வரை 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கல்லூரியின் வளாகத்தின் வெளியே CRPF அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பில் இருந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு சாதனை முயற்சியில் 13 வயது மாணவி வர்ஷா என்பவர் ஸ்கேட்டிங் அணிந்து பல்லால் கயிறை கடித்தபடி காரை இழுத்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியை சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தொடக்கி வைத்த நிலையில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவி வர்ஷாவுக்கு கோப்பை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் சங்க துவக்கு விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்வு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள மண்டல அலுவலக நுழைவாயில் முன்பு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் மருந்தன், மாநில பொதுச் செயலாளர் ஜெயசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொறி உற்பத்தி மண்டியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து தீக்கரையானது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்த நிலையில் இது குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காட்டு பன்றிகளை வேட்டையாடி மாமிசங்களை விற்பனை செய்வதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்த மச்சக்காலை என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அவரது வீட்டில் வைத்திருந்த 14 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள முட்புதரில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சமயபுரம் காவல்துறையினர் அப்பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பிரம்மபுரம் தனியார் பள்ளி வெளியில் இருந்து அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் அண்ணா மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றது. கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் பள்ளி மாணவ மாணவிகள், சிறுவர்கள் என ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் காருவள்ளி ஆட்டுச் சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடிக்கு ஆடுகள், கொம்பு கிடாக்கள், குட்டிகள் விற்பனையாகியது. இதில் வியாபாரிகளும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளினை முன்னிட்டு மிதிவண்டி போட்டிகள் இன்று நடைபெற்றது. இப்போட்டிகளை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிசா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் இப்போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பு இன்று காலையில் மர்ம நபர் ஒருவர் திடீரென தரையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவரை பிடித்த ஆலய பணியாளர்கள் தென்காசி போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டி போட்டி திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகில் நடைபெற்றது. இதனை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் இப்போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.